நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் லைன் போடுறீங்க. இப்போ மார்க்கெட் இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. அதே மாதிரி தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் போகும்போது இங்கே நீங்கள் செல் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் செல் பண்ணாலுமே மார்க்கெட் உங்களோட ஸ்டாப் அடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்த 2 டிசிஷனுமே தப்பு. ஏன் சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு, ரெசிஸ்டன்ட்டில் உங்களோட ஸ்டாப்பை ஆன் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே ப்ராப்ளம் மார்க்கெட்டான்னு கேட்டால் மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை தப்பாக யூஸ் பண்ணது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சொல்லுது மார்க்கெட்டுக்குள்ளே வர பிகினர்ஸும் சரி, மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்தாலும் சரி, இவங்களுக்கு இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸின்னு தோணும். ஆனால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் மார்க்கெட்டில் இருக்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்லாம் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுற இந்த முக்கியமான கான்செப்டை நீங்களும் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் டிரெக்ஷனை அவங்களாம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ இந்த வீடியோவில் சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன, எப்படி இதை மார்க்கெட்டில் கரெக்டாக ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். வெல்கம் பேக் டு காயின் அகாடமி. இப்போ நம்ம 2 லைன் எடுத்துப்போம். இதை நான் ரெட் கலரில் வச்சுக்கிறேன். இது ஒரு லைன் எடுத்துப்போம். இப்போ மார்க்கெட்டில் ப்ரைஸ் இந்த ஏரியா வரைக்கும் வச்சுப்போம். இப்படி இருக்கும்போது இவர் சடுதியாக கீழே வராருன்னா இவரை தாங்கி பிடிக்க ஒரு இடம் வேணும். அதாவது இவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம், அந்த ஏரியாவை தான் நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். இப்போ மார்க்கெட் கீழே வரும்போது இங்கே தாங்கி பிடிக்கலாம், இங்கே தாங்கி பிடிக்கலாம், இங்கே தாங்கி பிடிக்கலாம். ஏன் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தாங்கி பிடிக்குது அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே இருக்கவங்க யார் அப்படின்னா பையர்ஸ். அப்போ இந்த சப்போர்ட் சோனுக்குள்ள இருக்கிறது பையர்ஸ். இங்கே செல்லர்ஸ் ரொம்பவே வீக்காக இருப்பாங்க. அப்போ இங்கே பையர்ஸோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிற இடம். சரியா? அப்போ நம்ம சப்போர்ட்டை டிமாண்ட்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் நல்லா சித்திரம்லாம் வருவீங்க. அப்படி வரையும்போது உங்களுக்கு பென்சில்ங்கிறது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் இந்த பென்சிலோட ப்ரைஸ் 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 20 ரூபா இருக்கலாம், 25 ரூபா இருக்கலாம். இப்படி டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஏன் நீங்கள் ஒரு பென்சில் பை பண்ண போறீங்கன்னா அது நிறைய கடைகள் இருக்கும். எல்லா கடையிலும் சில டிஃப்ரெண்டோட அந்த பென்சில் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது. சரியா? இந்த சப்போர்ட் ஒரு கடை இருக்குது 5 ரூபா, இங்கே ஒரு கடை இருக்குது 10 ரூபா, இங்கே ஒரு கடை 15 ரூபா, இங்கே ஒரு கடை இருக்குது 20 ரூபா. இப்படி எல்லா கடைகளிலும் பென்சில் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கடையில் பென்சிலை வாங்குவீங்க? விலை கம்மியான கடையில் தானே வாங்குவீங்க. இந்த கடையில் தான் நீங்கள் பென்சில் பை பண்ண போறீங்க. இப்போ நீங்களும் இந்த கடையில் பென்சிலை பை பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்கே பை பண்ணுவாங்க? இந்த கம்மியான ப்ரைஸை தான் பை பண்ணுவாங்க. அப்படி அதிகமான பேர் இந்த கம்மியான ப்ரைஸில் பை பண்ணும்போது இங்கே ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். அதனாலேயே மார்க்கெட் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே பவுன்ஸ் ஆகும், ஒரு அப்சென்ட்டுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இதோட ப்ரைஸ், அதாவது பென்சிலோட ப்ரைஸ் 20 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ 20 ரூபாய்க்கு இருக்கும்போது யாராவது இதை பை பண்ணுவாங்களா? யாரும் பை பண்ண மாட்டாங்க. அப்படி யாரும் பை பண்ணாமல் இருக்கும்போது மார்க்கெட்டை, அதாவது இந்த பென்சிலோட ப்ரைஸை இங்கே மேலே போக விடாமல் மார்க்கெட் தடுக்கும். இதை தடுக்கிற இடத்த தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஏன் எப்படி இங்கே அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாகிச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு சப்ளை அதிகமாகும். சப்ளை அதிகமாகும் போது ஒரு பொருளோட ப்ரைஸ் கம்மியாகும். இப்போ எப்படி சப்ளை அதிகமாகும் போது ஒரு ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் எடுத்துக்கோம். சரியா? அங்கே மொத்தமாகவே ஒரு 100 கிலோகிராம் தக்காளி இருக்கு வச்சுக்கோ. சரியா? இப்போ இந்த 100 கிலோகிராமில் 1 kg தக்காளியோட ப்ரைஸ் நம்ம ஒரு 200 ரூபா எடுத்துப்போம். சரியா? இப்போ இங்கே சப்ளை அதிகமாகுது. இங்கே 100 கிலோ இருந்தது 1000 கிலோவாக மாறுது. இப்போ 1 கிலோ தக்காளியோட விலை எவ்வளோ இருக்கும்? 200 ரூபாயா இருக்கும். இல்லை, 200 ரூபாய் விட கம்மியாக தான் இருக்கும். சரியா? அதே கான்செப்ட் தான் இங்கே சப்ளை அதிகமாகும் போது இதோட ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே வருது. இங்கே திரும்ப இந்த டிமாண்ட் சோனுக்கு வருது. திரும்ப இந்த டிமாண்ட் சோனுக்கு வந்து நடக்கும். இங்கே சப்போர்ட்டில் என்ன விஷயம் நடந்தோ அதே தான் இங்கே நடக்கும். திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் போகும். திரும்ப ரெசிஸ்டன்ட் போன பிறகு இங்கே சப்ளை அதிகமானால இங்கே என்ன விஷயம் நடந்துச்சோ அதே தான் இங்கே நடக்கும். அதைத்தான் நம்ம மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வந்தால் திரும்ப இதோட ப்ரைஸ் மேலே கூடும், ரெசிஸ்டன்ட் வந்தால் ப்ரைஸ் குறையும், திரும்ப சப்போர்ட்டுக்கு வந்தால் திரும்ப ப்ரைஸ் கூடும், ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகும், அங்கேருந்து திரும்ப சப்போர்ட் வரைக்கும் வரும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ மார்க்கெட் ஏன் இந்த ரெசிஸ்டன்ட்டை உடைக்குது? அதே மாதிரி மார்க்கெட் ஏன் இந்த சப்போர்ட்டை நமக்கு கீழே உடைக்குது? இப்போ ஏன் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணது அப்படின்னா, இப்போ இதோட ப்ரைஸ் 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபாய்க்கு இருக்குது. அதாவது எல்லா கடைகளையும் பென்சிலோட ப்ரைஸ் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ 20 ரூபா வரும்போது இந்த பென்சிலை யாருமே விற்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? இந்த பென்சிலோட ப்ரைஸ் இன்னும் கூட போகுது. நான் 20 ரூபாய்க்கு விற்க மாட்டேன், இந்த கடையில் சொல்கிறாங்க நான் 20 ரூபாய்க்கு விற்க மாட்டேன், இதோட ப்ரைஸ் 50 ரூபா வந்தால் தான் விற்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதோட ப்ரைஸ் 50 ரூபா போக போகுது, இதுக்கு இன்னும் பெருமதி இருக்குது எதிர்காலத்தில், இதோட ப்ரைஸ் இன்னும் கூடும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ இவர் யாருமே 20 ரூபாய்க்கு செல் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்? யாருமே 20 ரூபாய்க்கு செல் பண்ணாதப்ப எல்லாருக்கும் தெரிய போகுது ஒரு ப்ரைஸ் 50 ரூபாய்க்கு போகும் அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்? இதோட ப்ரைஸ் தான் 50 ரூபாய்க்கு போகுது. அப்போ இங்கே 20 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 50 ரூபாய்க்கு வச்சா அவங்களுக்கு 30 ரூபாய் ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா இந்த பென்சிலுக்கு இங்கே டிமாண்ட் கிரியேட் ஆக போகுது. சரியா? ஏன்னா நிறைய எதுக்கு டிமாண்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் அந்த ட்ரா பண்ணுறதை விரும்புகிறாங்க. அப்போ நிறைய ஆர்டிஸ்ட் போது நிறைய பென்சில் தேவைப்படும். அப்போ பென்சில் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். சரி, அப்படி டிமாண்ட் கிரியேட்னாலே இதோட ப்ரைஸ் மேலே போகுது. அப்போ எல்லாரும் 50 ரூபாய்க்கு தான் செல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல 20 ரூபா இருக்கும்போது இங்கே நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னா இது அதிகமான ப்ரைஸ். இங்கே 15 ரூபாவோட இல்லாட்டி 5 ரூபாவோட அதிகமான ப்ரைஸ் நினைச்சிங்க அப்படின்னா அதிகமான ப்ரைஸ் தான். ஆனால் இந்த 50 ரூபாய் விட கம்மியான ப்ரைஸ். ஏன்னா எதிர்காலத்தோட ப்ரைஸ் 50 ரூபா போகுது தானே. அப்போ இதோட கம்மியான ப்ரைஸ். அப்போ இங்கே வாங்கினவங்களாம் இதோட ப்ரைஸ் 50 ரூபா போகும்போது இங்கே செல் பண்ணிடுவாங்க. அதுதான் மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட்டை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுது. இப்போ இதே நமக்கு சப்போர்ட் ஏன் பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் வந்து எல்லாம் பை பண்ணும். சரியா? இங்கே பையர்ஸ் தான் இருப்பாங்க. இங்கே யாருமே பை பண்ணாமல் இருக்கும் போகுது. ஏன்? இங்கே இது நான் பை பண்ணுறதுக்கு வர்த்தான ப்ரைஸ் இல்லை, இது 5 ரூபாய்க்கு நான் பை பண்ண மாட்டேன், இதுக்கு இப்போதைக்கு டிமாண்ட் இல்லை, இதோட ப்ரைஸ் இன்னும் கீழே போகும், இது
அப்படி நினைக்கும் போது இங்கே பையர்ஸே யாருமே இல்லாமல் இருக்கும்போது இங்கே இருக்கிறதெல்லாம் டோட்டலாக செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஃபுல்லாக செல் பண்ணி விடுவாங்க. செல் பண்ணும்போது மார்க்கெட் இங்கேருந்து இன்னும் கீழே வரும். கீழே வரும்போது மார்க்கெட் நமக்கு எங்கே வரும்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு வரும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் $1 அப்படின்னா இங்கே சப்போர்ட்டில் என்ன விஷயம் நடந்துச்சோ அதே விஷயம் தான் இங்கே நடக்கும். அப்போ இங்கே மார்க்கெட்டில் அப்பா இருந்துச்சுன்னா பை பண்ணாங்கன்னா இங்கே பையர்ஸ் வருவாங்க, இங்கே என்ட்ருவாங்க. ஏன்னா $5 விட $1 கம்மியான ப்ரைஸ். அப்போ இங்கே நமக்கு ஒரு சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது, ஒரு டிஸ்கவுண்டான ப்ரைஸில் கிடைக்குது. அப்போ இங்கே எல்லாரும் பை பண்ணுவாங்க. மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப மேலே போகும். இப்போ இந்த விஷயம் பொதுவாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நடக்கிறது தான். இதை நம்ம ரியலான சார்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது? ஏன்னா ரியலான சார்ட்டில் அப்ளை பண்ணும்போது நிறைய லைன்ஸ் நம்ம வரைய வேண்டியதாக இருக்கும். எந்த இடத்துல மார்க்கெட் கரெக்டாக ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும் பிகினர்ஸ் எல்லாருக்குமே. இப்போ நம்ம ரியலான சார்ட்டில் இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் பிட்காயினோட சார்ட்டில் இருக்குது. சரியா? இப்போ நான் மேஜராக அப்ளை பண்ணுறது ஒரு ஸ்விங் ஐக்கும் ஒரு ஸ்விங் லோவுக்கும், மேஜரான ஸ்விங் ஐக்கும் மேஜரான ஸ்விங் லோவுக்கும். நம்ம இந்த 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 இடத்துல இருக்கும், இந்த லெவலில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு ஸ்விங் வந்திருக்கு. நான் இதை கன்சிடர் பண்ண மாட்டேன். டேரெக்டாக இந்த ஸ்விங் போயிடும். அடுத்து இது, அடுத்து இந்த ஸ்விங், அடுத்து இந்த, அடுத்து இந்த, அடுத்து இதை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுறதுல ஃபுல்லாக இங்கே வந்துடுறது. அடுத்து இங்கே இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன மூமெண்ட்லாம் நமக்கு தேவைப்படாது. மேஜராக இருக்க மூமெண்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்து இந்த லோ, அடுத்து இந்த லோ, அடுத்து இந்த, அடுத்து இந்த லோ, அடுத்து இந்த, அடுத்து இந்த லோ. அப்போ இதுக்குள்ளே இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்லாம் தேவைப்படாது. டேரெக்டாக இந்த அடுத்து இந்த லோ, அடுத்து இந்த. இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்க ஸ்விங்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இங்கே நமக்கு ரெசிஸ்டன்ட் எப்பயுமே டாப்பில் இருக்கும், சப்போர்ட் எப்பயுமே பாட்டம் இருக்கும். அப்போ நம்ம இந்த லைனில் மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். இப்போ நமக்கு ஃபியூச்சரில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அதாவது இந்த லைனுக்கு பிறகு நம்ம இப்படி லைனை போட்டு விடுவோம். இந்த லைனுக்கு பிறகு நமக்கு மார்க்கெட் என்ன நடக்குது தெரியாது. அப்படி இந்த பக்கம் மூவ் பண்ணால் மார்க்கெட் எக்ஸாக்டாக அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு இதுக்கு பிறகு தெரியாது. இங்கே ரெசிஸ்டண்ட்டா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் செல் பண்ணியிருக்காங்களா, இங்கே செல் பண்ணியிருக்காங்களா, இந்த லைன் இங்கே சப்போர்ட்டாக போட்டோமா, ரெசிஸ்டன்ட் போட்டோமா, இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ட்ரேட் ஆகியிருக்கோம். இதுதான் நம்ம மார்க்கெட்டில் சொல்லுவோம் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்ட்டு. பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சோ அதுதான் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்லையும் நடக்க போகுது. இப்படி தான் மார்க்கெட்டில் ஒரு சப்ளை, அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ட், டிமாண்ட் ஜோன், சப்போர்ட் ஏரியா இது இல்லாமல் ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரேடிங் பற்றி டு செட் லேர்ன் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங் எடுத்து சொல்லி தரோம். எப்படி ஜாயின் ஆகணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பர் கனெக்ட் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.